நம்ம இடத்துக்கு பிரபா வளர்ந்து தோட்டி வித்தவன் நார்ந்து போய் வந்திருக்கிறார். நாரதரா நம்ம இடத்துக்கு நிஜமாவா? பாத்தீங்களா? பேசினாரா? எப்படி பேசுறாரு? அருமையா பேசினார். நல்லா பேசுறாரு. உங்கள்ட்ட பேசி தப்பிச்சிருக்க முடியாதே. இருந்தாலும் பெரியாருடைய தரிசனம் பாப விமோச்சனம். அவரை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. அழைத்து வருங்க. வாங்க சாமி வாங்க. இங்கே வள்ளியாக நடிக்கும் மனோரஞ்சனி அவர்களுக்கு விஜயராமன் நினைவாக 50 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார். அன்பளிப்பு அன்பு மாமா மறைந்த அவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா எங்களோட எப்பயுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருடைய நினைவுகள் ஒவ்வொரு பாடல்கள் யாராவது ஒருத்தர் பாடும் பொழுது அவருடைய பாடல்களை பாடும் பொழுதும் இன்னும் எங்களுக்குள்ள அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு. இந்த நாடக உலகத்துல அவரை மாதிரி பாடுறதுக்கு இனி ஒரு பிறவி எடுத்தாலும் முடியாது. அப்பேற்பட்ட அன்பு மாமா விஜயராமம் அவர்கள் நினைவாக அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சர்வம் கலைத்துறை சர்வம் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். என்னுடைய காலகட்டத்தில் அவரோட பயணிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே எனக்கும் சந்தோஷம். நான் பெற்ற பாக்கியம் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் சந்திச்சிருக்கு. அதனால மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். கட்டிக்குளம் கண்டெடுத்த அன்பு தம்பி மறைந்த குட்டீஸ் நினைவாக எனக்கு ரூபாய் 201 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். என் நன்றியுடைய நினைவு என்றென்று இருக்க வேண்டும் சொல்லி குட்டீஸ் நினைவாக அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் நாம் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தாந்த நன்றி 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 கலந்த வணக்கம் சார். ஒரே என்ன வரணும் கேட்டுக்கலாம். அடுத்த பிறவில சரி என்னை கோழி பஞ்சாரமா படுத்து தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி எனவே உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கை இந்த வடபருந்தி இடம் பொருள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களோடு நானும் ஒற்றுமையாக இருக்க வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. இருக்கணும் என் நிலை இன்னைக்கு நடக்கிறது. இருந்தாலும் ஒற்றுமை உணர்வுக்கு பிரதிபலமாக இருந்து எங்களுடைய உயர்ந்த உள்ளத்தோடு இருந்த எங்களுடைய அன்பு அண்ணன் விஜயராமனுடைய நினைவாக இந்த பாடலை பாடல் அன்பு கட்டளைத்தது. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கள் ஒன்னாக தந்தை
உண்மையிலேயே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரத்ன சுருக்கமாக பதிலளித்தமைக்கு முதல்ல நன்றி. காரணம், என் நன்றி கொண்டாருக்கு உய்வின்றான், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கண்டார் வல்லவன். அந்த அடிப்படையிலே நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்க காலத்தின் அடிப்படையிலே. அதுவே கேள்வியை கேட்கும்போது நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலம்? குறிஞ்சி நிலம். ஊரு? சித்தூர். தலைநகரம்? மேற்பாடு. தந்தை பெயர்? தம்பி. தாய் பெயர்? தங்கை மகன். உனது பெயர்? பள்ளி. உடன் பிறந்தோர்? 7 பேர். வந்திருப்பது? அனைத்தாலும் என்ன திணை? கரந்தனை செஞ்சது. வேதனையானது செந்தனையானது? இரண்டுமே எங்களுக்கு தான் படைக்கிறது மிக பெருமாள். கையில் உள்ளது? என்னது? கையில் உள்ளது. அவன். அமைத்திருப்பது? அவன். அடைந்திருப்பது? அங்கே போய். பரதம் என்பது? சித்திரமா. பாதுகாக்க வேண்டியது? பத்திரமா. வருவது ஒரு முறை. சாஸ்திரப்படி. வருவதை தவற விட்டார். உபத்திரியம் இருக்கிறது. இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. உபத்திரியத்திற்கு ஆளாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? உபத்திரத்துக்கு நீ ஆளாக இருக்கணும். என்ன செய்யணும்? சும்மா இருக்க முடியுமா? சும்மா இரு. சொல்லற. சிவாய என்பவன் செஞ்சிட்டு இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. ஓடி 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 உட்கலந்து சோதியை நாடி 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 நாட்கள் வழிந்து போய் வாடி 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 வாண்டு போன மதுரை கோடி 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 எண்ணிறந்த கோடி. அப்பேற்பட்ட கோடியில ஒண்ணி ஒருத்தியா கோடீஸ்வரி ஆக்கணும். எந்த கோடியில? திருப்படி இல்லையா? சொல்லலாமா? நான் சொல்லு. அப்ப எந்த கோடியில கேட்டா 1 10க்கு நடக்கும். 10 100ல, 100 1000ல், 1000 10,000ல், 10,000 லட்சத்தில், லட்சம் கோடியில். அதாவது இந்த கோடி முகத்துக்கு நேரா குறை சொல்றவங்களை கூட நம்பிடலாம். ஆனா முகத்துக்கு நேரா நான் உன்னை அப்படி ஆக்கிடுவேன், உன்னை நான் பெரிய ஆக்கிடுவேன், நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு புகழ்ந்து சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க விட்டு நம்ப கூடாது. ஏன்னா எதிரி எங்கேயோ இருப்பான், துரோகி பக்கத்துல இருப்பான். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். காமாலக்காரிக்கு கண்ணுல கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும். அரண்மனை கூட தான் இருக்கிறதெல்லாம் நான் கேட்கிறேன், பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் துரோகி இருக்கிறீங்க? நீங்க தேக இருக்க வேண்டியதானே? என்ன பேசுறீங்க? இப்ப என்ன நான் தாழ்ந்த இடத்துல இருக்கேன், நீங்க என்னை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல வைக்க போறீங்க? ஒரு இடத்துல இப்ப நான் கேட்கிறேன், சிறு துரும்பும் வழுக்குத்த பதவும் என்ன 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 கொஞ்சம் மாத்திரத்தை எல்லாம் போட்டு வந்து. ஆமா. ஏன்னா அதற்காக யாரு உங்களை அம்மா நீ நல்லபடியா வாழணும் அப்படின்னா அவங்க கெட்டு போயிருக்காங்க அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்க. சரியில்லாத இடத்துல நீ இருக்கிற, உன்னை கொண்டு போய் நான் நல்ல இடத்துல இருக்கிறேன். நீ ஏமா அந்த இடத்துக்கு போற? சேற்றில் தான் உனக்கு செந்தாமரை, செந்தாமருடைய இருப்பிடம் எங்கே? அதை பூஜைக்கு நம்ம எங்க போய் பயன்படுத்துறோம்? அந்த இடத்துல உன்னை நான் நினைக்கலையே. இந்த வார்த்தைய வேற யாராவது முன்ன பண்ண தெரியாதவங்க சொல்லியிருந்தா கூட ஒருவேளை ஆத்தாடி நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்லியிருப்பாங்க நினைச்சிருப்பேன். ஆனா நீங்க வந்து சொல்லும் பொழுது அதை எப்படி நான் நல்லதுக்குன்னு எடுத்துக்க முடியும்? ஏன் உனக்கு அப்படி நினைக்கிறேன்னு கேட்கிறேன். நாள் வைத்தாலே கலகம் இருக்கிறாங்களே. ஆமா உண்மை. நாள் கடந்தா தானே உண்மைய முடியும். அப்புறம் என்ன நான் கேட்கிறேன், இரவு பகல் இன்ப துன்பம் நேடு வெள்ளம் எல்லாம் நடக்குதான் வரும். அப்ப இன்னைக்கு இரவா இருக்கிறதுக்காக வெளியே போகுது. இப்ப நீ கெட்டது வைக்க நாளைக்கு நல்லது நடக்கும்ல. அப்படியே உனக்கு நம்பிக்கை இல்ல. யானைக்கு பணம் நம்பிக்கை இல்ல, மனிதனுக்கு பணம் நம்பிக்கை இல்ல. உன் நம்பிக்கை தெரியலையே. என்ன நம்பிக்கை? 4 வகை இருக்கு. என்னங்க? 2 தேவை, 2 தேவை இல்ல. எப்படி? முதலிலே ஒரு மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை. சரி, உனக்கு இருக்கா? ஒரு வேலை நம்மளால நீ காவல் தெரிஞ்சீங்க, என்னால காவல் காக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு போய் தன்னம்பிக்கை. ஒருவேளை என் காவல் இல்ல, ஏதாவது தடையப்பட்டு விடக்கூடாது, மாயாண்டி நீரே காப்பாத்து அப்படின்னா அதுக்கு பேர் இறை நம்பிக்கை. மாயாண்டி ஒளியத்தை நம்பினே என்னை கைவிட்டுறாத அப்படின்னா நீ அவனை நம்பலை, அவநம்பிக்கை. ஒருவேளை என்ன இந்த காவல் சரிப்படுத்தி எடுத்துக்க, அடுத்த வருஷம் பங்குனி மாசம் உத்தரத்துல அன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் காவல் காக்க வரும்பொழுது அடுத்த வருஷம் உண்மையில நான் பொங்க வச்சு உனக்கு வழிபாடு பண்றேன், இல்ல சாவரத்து பொங்க வைக்கிறேன் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மூட நம்பிக்கை.